எக்ஸலண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் வேர்ட்ஸ். ராமு இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் என்ன வரணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் வேர்டு இங்கே வரணும், அடுத்தது இங்கே வரணும், அடுத்தது இங்கே வரணும், இந்த ஃபஸ்ட் வேர்டு லாஸ்ட்டாக வரணும். ரிவர்ஸ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, முதல்ல ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா உங்களை லாஜிக்கல் திங்கிங் எப்படி பண்ண வைக்கிறதுன்னு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பைத்தானுடைய கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு லாஜிக்கை உருவாக்கணும். ஓகேங்களா? இப்போது பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். A ஈக்குவல்ஸ் ராமு இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே, இப்போது முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனியாக பிரிக்கணும். அதுக்கு ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏ டாட் ஸ்ப்ளிட் எந்த பர்டிகுலர் கேரக்டரை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்படி பண்ணால் இந்த பியில் என்ன இருக்குது, இந்த பிங்கிறது ஒரு லிஸ்ட்டாக மாறிடுச்சு. ஒவ்வொரு வேர்டும் இந்த லிஸ்ட்டில் ஒரு ஐட்டமாக வந்துடுச்சு. இப்போது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டத்தை ரிவர்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதை கம்பைன் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. சரி, எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது? இங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம காப்பி எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பி கோலன்னு போட்டேன்னா என்ன ஆகும்னா அப்படியே காப்பி ஆகிடும். ரைட், இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -1 எப்படி போடுறேன். இப்போ சீல் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த லாஸ்ட் வேர்டு எனக்கு இங்கே வந்துடுச்சு. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற -1 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா லாஸ்ட்டில் இருக்கிறத எடு அப்படின்னு சொல்லுது. இப்போது ரெண்டாவதாக ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும், எது வரைக்கும் அப்படின்னு நான் அது கொடுக்கல. மூணாவதாக ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும், அது எது வரைக்கும் நான் கொடுக்கல. இங்கே மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் மூவ் ஆகி காப்பி ஆகும். இப்போ இதே பார்த்திங்க அப்படின்னா C ஈக்குவல்ஸ் B ஆஃப் 0 0 இப்படி போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ சியில் என்ன இருக்குது, ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சு. எப்படி காப்பி ஆச்சு, ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்து நான் தேர்டு பொசிஷனில் இருக்கிறது ஸ்டெப்புன்னு அர்த்தம். அந்த ஸ்டெப் நான் எதுவுமே கொடுக்கலனா 1ன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறத காப்பி எடு, அதுக்கப்புறம் இந்த இண்டெக்ஸோட 1 ஆட் பண்ணினா என்னவோ வரும், அது இங்கே ரெண்டாவது காப்பி எடு, அப்படி போயிட்டேருன்னு அர்த்தம். இங்கே ரெண்டாவது ஸ்பெசிஃபை பண்ணுறது என்ன அப்படின்னா எது வரைக்கும் காப்பி எடுக்கணும், எத்தனை காப்பி எடுக்கணும். இப்போ நம்ம சும்மா போட்டு பார்க்கலாம், 0லேருந்து 2 அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து 2 ஐட்டத்தை மட்டும் காப்பி எடுன்னு அர்த்தம். நான் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலன்னா எல்லாமேன்னு அர்த்தம். அப்போது இப்போ நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இப்படி போட்டால் என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு புரியணும். இப்படி போட்டால் என்ன நடந்திருக்குன்னா லாஸ்ட் ஐட்டத்துலேருந்து எல்லாத்தையும் எடு, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போ அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சியில் லாஸ்ட் ஐட்டம் அப்படிங்கிறது ஃப்ரெண்டு, அதுக்கு அடுத்து இன்க்ரிமெண்ட் பண்ணால் அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சு, இதோடு நின்றுச்சு. இப்போது மெயின் ட்ரிக்கு இங்கே தான் இருக்குது. -1 என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் ஐட்டத்தை எடு, ஸ்டெப்பு என்ன அப்படின்னா -1 ஸ்டெப் பண்ணு. அப்போ -1ங்கிறது என்ன ஆகும், இப்போ லாஸ்ட் ஐட்டம், அதுக்கு அடுத்த முன்ன ஐட்டம், அதுக்கு முன்ன ஐட்டம், அதுக்கு முன்ன ஐட்டம், எப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வருதோ அப்போ என்ன ஆகும், நின்றுடும். அப்போ என்ன அது பாருங்கள், இப்போ சியில் என்ன, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் மை ஈஸ் ராமுன்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. வெரி வெரி சிம்பிள். பட் இது ஒரு பெரிய மந்திரம்லாம் கிடையாது. இது ஒரு மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு லாஜிக் ரொம்ப ஈஸி. அப்போது ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணுறது எப்படின்னு தெரியுது, அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணி எப்படி காப்பி எடுக்கிறதுன்னு இப்போ தெரியுது. இப்போ அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி காப்பி எடுத்ததை எப்படி ஜாயின் பண்ணி மறுபடியும் ஸ்ட்ரிங்காக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஜாயின் நான் இப்போ வந்து ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், ஜாயின் ஆஃப் சின்னு கொடுக்குறேன்.
இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து இங்கே போட்டுருச்சு. நான் இங்கே எம்டியாக கொடுத்ததுனால என்ன பண்ணிடுச்சுன்னா நடுவில் எந்த கேரக்டரும் இல்லை. இதுக்கு பதிலாக இந்த ஜாயினில் நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், என்ன ஆயிடுச்சு பாருங்கள், ஃப்ரெண்டு அந்த அடுத்த வேர்டை எடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இங்கே இருக்கிறத எடுத்து நடுவில் இன்சர்ட் பண்ணிடுச்சு. அப்போது எனக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரணுன்னா என்ன அர்த்தம், இப்படி கொடுத்தோம் அப்படின்னம்னா எனக்கு எல்லாமே ஜாயின் ஆகி ஒரு சென்டென்ஸ் கிடச்சிருச்சு இல்லைங்களா. ஓகே, இப்போ இதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதி ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணுவோம். def reverse words str. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் பண்ணி காப்பி எடுக்கிறோம். எஸ்டிஆரை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஒரு ஸ்பேஸை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதை ரிவர்ஸ் பண்ணி காப்பி எடுக்கிறோம். இப்போ உங்களுக்கு இது வந்து மந்திரம் மாதிரி தெரியாது, இது என்ன ஏன் -1 கோலன் -1 கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ ரிட்டர்ன் நடுவில் ஸ்பேஸ் டாட் ஜாயின் ஆஃப் சி. ஓகே ரைட். இப்போது ஏ ஈக்குவல்ஸ் ராமு இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகே, print reverse words of A. இப்போது கரெக்டாக வேலை செய்தான்றதை பார்க்கலாம். அவ்வளோதாங்க, ராமு இஸ் மை ஃப்ரெண்டுங்கிறது ஃப்ரெண்டு மை இஸ் ராமு அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். நம்ம பார்த்தோம், முதல்ல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரிவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இதுதான் லாஜிக்கல் திங்கிங். சிம்பிளாக இருந்தாலுமே அது ஒரு லாஜிக், அவ்வளோதான். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, லாஜிக்கல் திங்கிங் கற்றுக்கணும். அந்த லாஜிக்கல் திங்கிங் கற்றுக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பாருங்கள். சி இருக்குது, C++ இருக்குது, இது லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாமே ப்ரிவ்யூ வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டாக இருக்குது, நம்மளுடைய யூடியூப் சேனல்லே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும், நீங்கள் வந்து அதை எடுத்து படிங்க, கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ்னால், ரைட் எ ப்ரோக்ராம் டு ரீட் எ ஸ்ட்ரிங் அண்ட் என்கிரிப்ட் த ஸ்ட்ரிங் by reversing each word and also interchanging the first and last character of the each word. இப்போது இன்புட் இந்தியா இஸ் மை கண்ட்ரின்னு கொடுத்தோன்னா, கண்ட்ரி இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி மை இஸ் இந்தியான்னு மாற்றணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு வேர்டுலேயும் ஃபஸ்ட்டு கேரக்டரையும் லாஸ்ட்டு கேரக்டரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கணும். இப்போ கண்ட்ரி முதல்ல வந்துருச்சு, ஒய்யும் சியும் என்ன ஆயிடுச்சு, இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. மை அப்படிங்கிறது அடுத்தது வந்திருக்கு, இதில் 2 லெட்டர் தான் இருக்குது, அப்போ இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஈஸில் வந்து ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்தியாவில் பாருங்கள், ஏ ஃபஸ்ட்லேயும் ஐ லாஸ்ட்டுக்கும் போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண வாட்டி support@collectiva.in எழுதி அனுப்புங்க. நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.